வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக ஓரணியில் இணையறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டாங்கங்க. இதெல்லாம் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு என்னென்னா கட்சி உடையக்கூடாது, நல்லா பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, பாஜகவில் இணைய போகிறான்ற மாதிரி. பட் இணையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அவர் எம்ஜிஆர் காலத்தால் அப்படியே தான் இருப்பார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறது, தேர்தல் பிரச்சாரம் எங்கெங்கே பண்ணுறதுன்னு ரூட்டு போட்டு கொடுக்குறே அவர் தான். ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுப்பாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்படி தான் போட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படியே போட்டு கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை மதிக்கணும். ஸோ வேட்பாளர் தேர்வு பண்ண போதாச்சும் செங்கோட்டையனை ஆலோசனை பண்ணணும். எதுவுமே பண்ணலை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சா நம்மளை டம்மி ஆக்குறாரான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அதிருப்தியை வெளிப்பாட்டினோன்னே எடப்பாடி பழனிசாமி அவர் சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவரோட ஆதரவாளர்கள், செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க, நம்மகிட்ட கேட்காம தான் அங்கே முடிவு எடுத்தார், இவரை நம்பாதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சந்தேக எண்ணத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஒன்று பண்ணுவார்ன்ற எல்லாருக்கும் தெரியும்ன்றாங்க குங்குமண்டலத்தில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் இருக்க டிசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏமாற வேணாம், நம்ம தனியாக ஒரு ஆலோசனை போடலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலே அவரால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு. அங்கங்கே பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணியெல்லாம் தனித்தனியாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றிணைகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சிக்கல். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் நான் தலைவர் என்னை அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லலாம். பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனால அவங்களுக்கு பயந்து தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ கட்சிக்குள்ளே உருவாயிருக்கு. இப்போ எம்ஜிஆர்னால் அவருக்கு தொண்டர்கள் பலம் இருக்குது. இப்போ எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆரை பயமுறுத்துனா எம்ஜிஆர் பயந்துருவாரா? அவங்க தான் கட்சி விட்டு போகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், மாஜிக்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள்லாம் பயமுறுத்துகிறா எடப்பாடி பழனிசாமி அவங்கள சமாதானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை போகுது. ஸோ தொண்டர்கள் ஆதரவு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருந்தாருன்னா அந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்காது. இது பார்த்திங்கன்னா அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு பண்ணப்பட்டனால பார்த்திங்கன்னா நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா எந்த தப்பு பண்ணாலுமே கண்டிக்க முடியாத ஒரு நெருக்கடியில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.